ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம சம்பவம் நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போத்தன் வந்துட்டு கானாவனத்தையும் நம்ம கமருதீனை வச்சு சூப்பரான விஷயங்களை சொன்னார். அதுலேயும் குறிப்பாக சொன்ன விஷயங்கள் மெயினாக கேமரா இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டிங்களா? வார்த்தைகளை பார்த்து விடணும். அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகளை கண்ணியம் இருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக பார்வை நம்புங்க, பட் அரோராவை நம்பவே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரிங்களா? அதை வந்துட்டு ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது விஜய் பார்வதிக்கு நான் கூப்பிட்டு பேசணும், ஆனால் நான் அவங்ககிட்ட தனியாக பேசினா அவங்ககிட்ட தனியாக பேசினா அது வேறு மாதிரி போயிடும். ஏன்னா நீயே வந்துட்டு அதை கண்டென்ட்டாக மாற்றிடுவேன். அதனால் அவங்களை கூப்பிடுன்னு சொல்லிட்டு சூப்பராக பேசினார். செம்மையாக இருந்துச்சு. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் உங்களோட தேவால 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ண போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன் ப்ளீஸ். ரைட், இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அம்மா, அவன் தப்புன்னா தப்பு தான்மா. நான் வந்து ஃப்ரெண்டுக்காகலாம் வந்துட்டு சொம்பு தூக்குற ஆள் கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, திரும்ப வந்து அதை கொண்டு வராதிங்க. அதுதான் என்னோடய விஷயங்கள். அதை அந்த பேட்டேஜ் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் அதை திரும்ப கொண்டு வராதிங்க. அதை வந்து இவருக்கு யாருக்கு கமருதீனுக்கும் இது சரியான ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த சேர் எட்டு ஒதுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அதை வந்து எடுக்காதீங்க. தனித்தனியாக கேமை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஜோடியாக விளையாண்டு ஜோடியாக கப்பு வாங்க போகிறது கிடையாது. எல்லாம் தனித்தனியாக தான் கப்பு வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் கேமை வந்துட்டு தனித்தனியாக விளாடுங்க. அதுதான். அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம், அரோராவை தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்கள் 2 பேரால் இப்போ அந்த அரோரா இவ்வளோ தூரம் வந்திருக்குன்ட்டார். நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க. ஏன்னா முதலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்துட்டு அதை தேவையில்லாமல் வந்து பேசி 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 இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைக்கிறாரு கமரு. அதை அப்படியே சொல்கிறாங்க. அவர் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க முடியும் இப்படி பார்க்குறாரு. நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு. அதுதான் புரிஞ்சுங்க. உங்களோட அந்த ட்ரையாங்கிள்ன்ற ஒரு விஷயத்தை வச்சதே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. 2 பேர் தனியாக விளையாடுங்க. 2 பேர் டிக்கெட்டு ஃப்ரீல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்றதை காமிங்க. இதுக்கப்புறம் உங்களோட லவ்வை பேசவே பேசாதீங்க. அதே மாதிரி லவ் பண்ணுறதுக்கு டைம் வெளியில் இருக்குது. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா லவ் எவ்வளோ நாள் படிங்க. ஆனால் கேம் விளையாடுறதுக்கு இப்போ இருக்கிற 30 நாள் மட்டும்தான். இதில் நீங்கள் வெளில 3 வாரம் 4 வாரம் கொடுக்கறது மட்டும்தான் உங்களால் வந்து கேமு இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் இந்த கேம் விளையாட முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவை சொன்னதையும் சொல்கிறாங்க. இதைத்தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. எல்லாமே ஒரு இதாதாம்மா, வெளியில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஆனால் இங்கே வந்து நீங்கள் கேம் விளையாட வந்திருக்கீங்கன்னா அதை மட்டும் பாருமா அப்படின்னாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு அழகான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி சொன்னது தான், லவ் பண்ண டைம் இருக்குது, ஆனால் கேம் விளையாட டைம் இருக்கான்றதை யோசிங்க. அதுக்கப்புறம் அரோரா வந்து ரொம்ப டேஞ்சரு, அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உஷாராக இருங்க அப்படின்னு சூப்பராக சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா அது கமருதீன் இருப்பாரான்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். எது எப்படியோ 2 பேரும் அப்படியே புரிஞ்சு போயிடணும். புரிஞ்சுட்டு விஜய் பார்வதி ஒரு கேமை கொடுங்க, கமருதீன் கேமை கொடுங்க, யாரெல்லாம் வந்து அடிச்சு காட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணுமா. நான் சூப்பராக போத்துன்னு சொல்லியிருக்காப்புல. அடுத்த சீசன் 10க்கு நீங்கள் வந்துருங்க சார், நீங்களும் ஸ்ரீரஞ்சினும் வந்துருங்க, 2 பேர் தனியாக ஒரு பக்கம் சண்டை போடுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக பாயிண்ட் பேசுகிறாப்புல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.